ரன்னுன்னு பேர் வச்சுருக்காங்க. ரன்னுன்னா இப்போ சரண்யான்னு எடுத்துக்கோங்களேன். சரண்யா, மகேந்திரன், தாமோதரன், இந்த மாதிரி ரன்னுன்னு பேர் வருது அப்படின்னும் போது இவர்கள் ரன்னுன்னா என்னது? ஓடுறது. அதாவது நிறைய நியூமராலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா நியூமராலஜி படி பேர் வைப்பாங்க. நியூமராலஜியில் ப்ரோனாலஜின்னு ஒன்று இருக்குது, அதை விட்டுருவாங்க. ப்ரோனாலஜின்றது வந்துட்டு பெயரில் உள்ள அந்த நெகட்டிவான விஷயங்கள். இப்போ ரன்னுன்றது வந்துட்டு ஓடுறதுன்னு பேர். அப்போ யார் யாரெல்லாம் இந்த தாமோதரன், மகேந்திரன் வச்சுருக்காங்களோ அவங்க இயற்கையாகவே ஒரு டிரான்ஸ்போர்ட் லைனில் வண்டி ஓட்டுற மாதிரி டாக்ஸி இந்த மாதிரி போயிட்டாங்கன்னா ஓகே. இல்லை நான் வந்து ஒரு தொழில் செய்கிறேன்னா அந்த தொழிலில் நல்லா பீக்குக்கு போயிட்டு டோட்டலாக அதை விட்டுட்டு வெளியே வந்துடுவாங்க. இன்னொருத்தர் சரண்யா அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து சரண்யான்னு நிறைய டிவி சேனலில் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க பேரில் ரன்னுன்னு வரும். அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய சேனல் நிறைய இதுக்கு மாறிட்டே இருப்பாங்க, ஒரு சேனல் இருக்க மாட்டாங்க. அப்போ ரன் அந்த பேர் வந்து ஓட்டிகிட்டே இருக்குது அப்படின்னு பேர். அதே போல் இப்போ எடுத்துக்கோங்க, மகாத்மா காந்தி, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, பாரதியார் வந்து பாரதின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பேரில் பாருங்கள் தீ வரும். இப்போ இந்திரா காந்தி எப்படி இறந்தாங்க? அவங்க வந்து சுட்டு இறந்துட்டாங்க. அப்போ அந்த நெருப்பு, ஃபயர், தீன்றது நெருப்பு. ரெண்டாவது மகாத்மா காந்தி, அவரையும் ஃபயர், சுட்டுடுறாங்க, நெருப்பு. அடுத்து வந்து ராஜீவ் காந்தி பாம் பிளாஸ்ட், அவரும் வந்துட்டு ஃபயர். பாரதி, அவர் வந்து பேரில் தீ வரும், பாரதியார், ஆனால் பேரில் பாரதி தீன்னு வரும். அவர் வந்து யானையால் மிதிக்கப்பட்டு இறந்து போயிடுவார். அப்போ யாருக்குமே நல்ல ஒரு டெத்து கிடையாது. தீ அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க, நார்மலாக வந்து ஒரு நார்மல் டெத்து கிடையாது. அதே போல் டயானான்றது டை, பேரில் என்ன வருது? டை. அப்போ டைன்னும் போது அவங்க மோசமான ஒரு கார் விபத்தில் வந்து இறந்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பேர் 100% வேலை செய்யும். யார் யாரெல்லாம் சாந்தின்னு பேர் வச்சுருக்காங்க பாருங்கள். சாந்தின்றது பேர் வந்து ஒரு அமைதியான பெயர் அப்படின்னு பேர். அமைதிக்கு பேர் வந்து சாந்தி. ஆனால் அவங்க வாழ்க்கையில் வந்து அமைதின்றதே இருக்காது. வாழ்க்கை முழுவதும் போராட்டமாக தான் இருப்பாங்க. அவங்க கேட்டால் தெரியும். சாந்தின்னு பேர் வச்சுக்கிட்ட உன் வாழ்க்கையில் அந்த சாந்தி மட்டும் இல்லைன்னு சொன்னால் ஆமாம் சார், அந்த நிம்மதி மட்டும் எங்கள் வாழ்க்கையில் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 100% வந்து அதே போல் இன்னும் பெயர்கள் பார்த்தோம்னா நிறைய பெயர்கள். இந்த பேர் இப்போ வினோதினி, வினோத் அப்படின்னு வரும்போது அந்த நோ அப்படின்ற ஒரு பேர் வரும்போது நோன்னா எனக்கு வேண்டாம். இப்போ ஒருத்தர் வந்து தண்ணி கொடுக்குறாங்க, இல்லை எனக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது நான் வேண்டாம் அப்படின்றதான் நோ. அப்போ இவர்கள் எங்கே போனாலும் வேலையில் வந்து நிரந்தரமாக ஒரு வேலையில் இருக்க மாட்டாங்க. இருக்காங்கன்னும் போது அது திருப்தியற்ற ஒரு மனநிலையோடு தான் இருப்பாங்க. ஒரு நல்ல வாய்ப்பு வரும்போது அதை இவங்க வேண்டான்னு சொல்லிடுற ஒரு அமைப்பு இந்த பேருக்கு உண்டு. அப்படின்னும் போது 100% வந்து பெயருக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் உண்டு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.